ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். ஜாமில் பல வகைகள் இருக்குதுங்க. ஸ்ட்ராபெரி, ரேஸ்பெரி, பீட்ரூட் ஜாம், மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஜாம், இந்த மாதிரியான பல வகைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நான் செய்ய போகிறது உருளைக்கிழங்கை வைத்து பொட்டேட்டோ ஃப்ரூட்ஸ் ஜாம்ஸ். இது தாங்க நான் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரூட்ஸ் ஜாம் ரொம்பவும் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப நான் நிறையாவும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்போ இதை அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தடவி சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையான நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்ட்ரக்சரோட நல்லா அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரோட நட்ஸோட ஃப்ளேவரோட இந்த பொட்டேட்டோ ஜாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருக்குங்க. இதை வீடியோவை பார்த்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரூட்ஸ் ஜாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மீடியம் சைஸ் உள்ள 4 உருளைக்கிழங்கை எடுத்து அதை குக்கரில் சேர்த்து ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போது அதில் இருக்கக்கூடிய தோலை எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இருந்தாலும் சின்ன கட்டிகள் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமையே இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு ஜாமுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஜாமுக்கு தேவையான பழங்களை பற்றி பார்க்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், ஒரு வாழைப்பழம், இது எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு, இது எல்லாமே கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவிற்கு உண்டான நெய்யை நம்ம இதில் எடுத்துக்கிறணும். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் அரைச்சி வைத்திருந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணுங்க. எப்பயுமே நம்ம ஸ்வீட் ஐட்டம் செய்கிறப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்டோட தன்மை நல்லா கூட்டி கொடுக்கும். அந்த நம்ம என்ன டிஷ்ஷு செய்கிறோமோ அதோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க. இப்போது 5 to 7 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நெய்யாலேயே வதக்கி விட்டுறப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வைத்திருந்த இந்த பழங்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போது கொஞ்ச நேரத்திலேயே பாருங்கள், இந்த பழங்களும் இந்த உருளைக்கிழங்குமே அந்த நெய்யை நல்லா ஈர்த்து கொஞ்சம் ட்ரையான பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்பயும் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு இதை செய்யணும். ஒயிட் சுகர் 1 கப் அளவிற்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஒயிட் சுகர் நல்லா மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒயிட் சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொட்டேட்டோ ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் இடித்து வச்சுருந்த கொஞ்சம் நட்ஸை சேர்த்துக்கிறலாம். ஏலக்காய் பொடியையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரூட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம் தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பமான பழங்களையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கிடலாம். நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரூட் ஜாமை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்போ எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் சரிங்க, இந்த உருளைக்கிழங்கு ஸ்ட்ரக்சரோட இந்த பழங்களின் ஃப்ளேவரோட நட்ஸு ஃப்ளேவரோட நெய் மணமணக்கும் இந்த நெய்யின் வாசனையோட அப்படியே சூப்பராக சுவையாக டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.